வெல்கம் டு மிலா ஸ்டோரி எபிசோடு 1. தக்காளி பிறக்கின்றது. தக்காளி செடியின் தக்காளிகள் மரத்தில் கொத்து கொத்தாக இருந்து கொண்டிருந்தன. மரத்தில் தக்காளி எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இலைகளே இல்லாத போது தக்காளிகள் நல்லா பழுத்து தொங்கிட்டு இருந்தன. மழை பொழிகின்றது. மழையில் மரமும் நனைகின்றது. தக்காளியும் நல்லா நனைந்து குளித்து கொண்டு இருந்தது. தக்காளி நல்லா பழுத்து வைரம் போல ஜொலிக்கின்றது. தக்காளி நல்லா கொழு என்று சிவப்பு நிறத்தில் மரத்தில் இருந்து விழுகின்றது. தக்காளியின் பூமியில் நான் பிறந்து விட்டேன் என்று தக்காளி சந்தோஷமாக எந்திரிச்சு ஓடுகிறது. தக்காளி நல்ல சிவப்பாகவும் கொழுவென்று இருப்பதால் தக்காளி தனக்காண்டி ஒரு வீடு வேணும் என்று தன் உருவம் போல சிவப்பு நிறத்தில் தான் இருக்க வேண்டும் என்று தக்காளி ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தது. தக்காளி பல வடிவங்களை பார்த்து ஆராய்ந்து தனது ஒரு வீடை தேர்ந்தெடுத்தது. தக்காளி தன்னை போன்று தன் வீடும் இருக்க வேண்டும் என்று சிவப்பு நிறத்தில் தக்காளி வடிவத்தில் தன்னை வீடை கட்டி அமைத்தது. நான் எவ்வளவு இனிப்பாக இருக்கிறேனோ அதை போன்று தன் வீடும் இருக்க வேண்டும் என்று வீடை கட்டி அமைத்தது. தக்காளி